முக்கிய செய்தி. டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே மீது கருப்பு மை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் சமூக ஆர்வலர் வாங் சுக்குடன் இணைந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக அபிஜித் தீப்கேவும் போராட்டம் நடத்தி வந்தார். அவர் மீது கருப்பு மை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உண்ணாவிரத பந்தலில் பேசிக் கொண்டிருந்த போது அபிஜித் தீப்கே மீது கருப்பு மை வீசி சிலர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே மீது கருப்பு மை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் சமூக ஆர்வலர் வாங் சுக்குடன் இணைந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக அபிஜித் தீப்கே போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா. காவ்யா, வணக்கம். அபிஜித் தீப்கே மீது மை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயஸ்ரீ. வாங் சுக் தற்போது அந்த இடத்திலிருந்து தற்போது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பிஜேபி கட்சியினர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் தொடர்ந்து அந்த கட்சியின் நிறுவனரான அபிஜித் அங்கு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறார். தொடர்ந்து கைதுக்கு பின்னர் வாங் சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் தனது உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு தொடர்ந்து உண்ணாவிரத தலைமை தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. இதனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் தற்போது அவர் மீது மை வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்காக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே இன்று தொடர்ந்து ஜூலை 18ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார். முன்னதாக போராட்டத்தின் முதற்கட்டமாக சமூக பொறியாளர் சோனம் வாங்சுக் 21 நாட்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் இன்று காலை சோனம் வாங்சுக் போலீசாரால் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து காக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிவிட்டதாக அறிவித்தார். இது தொடர்பாக அவர் கூறியிருந்த போது, இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகிறேன். அனைவரும் பின்வாங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயக்கம் இன்னும் பெரிதாக வளரும். மத்திய அரசு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. அனைவரும் ஜந்தர் மந்தருக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தொடர்ந்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து முன்னதாக வாங் சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அந்த போராட்ட கிழமை பரபரப்பாக காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கு போராட்டத்தை பிஜேபி கட்சியினர் நடத்தினர். அதே போன்று அந்த போராட்ட களத்திற்கு உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகளும் அங்கு குவிந்திருக்கின்றனர். அதே போன்று முக்கிய தலைவர்களும் தொடர்ந்து அபிஜித்தை தொடர்பு கொண்டு பேசி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ள அபிஜித் மீது மை வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போராட்டம் தொடர்பாக போராட்ட களத்தில் தொடர்ந்து அபிஜித் பேசிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த நபர் ஒருவர் அவர் மீது மை வீசிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு கூடியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர டெல்லி போலீசார் மிகுந்த தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.